வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அதை பச்சையாகவே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேரட்டை பற்றி தான் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியிலிருந்து எமரால்ட் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேம் போகிற வழியில் முத்தரை பாலடா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே விவசாயம் தான். மெயினாக வந்து கேரட் விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வாட்டர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த டேம் தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விவசாயம் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட லேண்ட்மார்க் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷப்பட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் இந்த மிஷின் போட்டிருக்காங்க. இது வந்து கேரட் வாஷ் பண்ணுற மிஷினு. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து கேரட் வந்து கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே தண்ணி ஓடுதோ தண்ணி ஓடுற இடத்துல ஒரு பாத்தி மாதிரி கட்டி அந்த கேரட்டை கொட்டி க்ளீன் பண்ணி மேனுவலாக வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் விவசாயம் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் இந்த ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மிஷினரிஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸில் பார்ப்போம். அதாவது இப்போ வந்து இந்த க்ளீனிங் பண்ணி இது எண்ட் ப்ராசஸ் இது. இதுலேருந்து ரிவர்ஸ் கல்டிவேஷன் வரைக்கும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, லாரியிலேருந்து வந்து இங்கே அன்லோட் பண்ணுவாங்க. அன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்வேயர் பெல்ட் மூலிமா வந்து ஸ்லோவாக அந்த கேரட்ஸ் வந்து மேலே உங்களுக்கு அந்த பெரிய ட்ரம்மில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரம்மில் வந்து விழுகுது. அந்த ட்ரம்மில் வந்து நிறைய வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரம்மில் வந்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் ஆகி நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேயில் வந்து விழுகுது. நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயுமே வந்து வாட்ரு ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் ஃபோர்ஸாக பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது ஸ்ப்ரே கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள். அந்த க்ளீன் ஆகி வந்து ஃபஸ்ட்டு வாஷ் முடிஞ்சு செகண்ட் லெவலில் வந்து நிற்கிது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து அந்த மேலே இருக்கிற பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த சேரு பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து கிரேடை வந்து அங்கேயே பிரிச்சிருவாங்க. நிறைய பேர் இங்கே 1-2 பேர் இருந்து இந்த கிரேடை வந்து பிரித்து க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த பாருங்கள், இதில் வந்து உடஞ்சது எல்லாத்தையுமே வந்து வேஸ்டஸ் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அடுத்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து ட்ரே மாதிரி இருக்கும். அந்த ட்ரேயில் வந்து நெக்ஸ்ட் கன்வேயர் பெல்ட்லேருந்து மேலே போகுது. ஸோ இதை மேலே போய் அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரட் இதுலேயே வந்து நிறைய சின்ன சின்ன மைன்யூட் பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து க்ளீன் ஆகி இந்த இதுக்குள்ளேயே வந்து நல்லா க்ளீன் ஆகி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு பாருங்கள், அந்த கேரட்டுக்கும் அந்த இதில் இருந்த கேரட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா ஷைனிங் தெரியும். நல்லா வந்து ஷைன் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ கையில் வந்து நம்ம எப்படியும் வந்து சுத்தப்படுத்தி எடுப்போம். அந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகி உங்களுக்கு பாருங்கள், அந்த கலரே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஷைனிங் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய உடஞ்சி வர்றது, சில வேஸ்டேஜஸ் கேரட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க. எடுத்ததுக்கப்புறம் எண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. 2 சாக் பை பிடிச்சிக்கிட்டு ட்ரேலையோ இல்லைன்னா சாக் பையிலையோ வந்து போட்டு அதை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து இது ரொம்ப டஃப் ப்ராசஸாக இருந்தது. இன்றைக்கி வந்து இது ஈஸியஸ்ட் ப்ராசஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள். ஸோ உடஞ்சது எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த பேக்கில் வந்து பேக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ட்ரேலையே வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ பேக் பண்ணி வச்சுருக்கிறது இது வந்து இனி லோட் பண்ணி எங்கே அனுப்பணுமோ கொண்டு போயிடுவாங்க. பாருங்கள், அந்த கன்வேயர் பெல்ட்லேயே வந்து கிரேட் பிரித்து உங்களுக்கு பேக்கிங் ஆகுது.
ஸோ இதில் வந்து இதோட ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிலத்தை வந்து சுத்தப்படுத்தி அதில் வந்து ஆர்கானிக் மேனுவர் போடணும். அதாவது வந்து மாட்டு சாணி, இயற்கை உரம் வந்து போட்டு மண்ணை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயராக வந்து பாத்தி கட்டுவாங்க. பாத்தி கட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சாயில் பெஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மண்ணுக்குள்ளேயே வந்து நிறைய பூச்சிகள் இருக்கும். அதை வந்து விதையவோ அந்த ரூட்டை வேரை வந்து சாப்பிட்றக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மண்ணிலேயே வந்து அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைன் எடுத்து அந்த பாத்தி கட்டியிருக்கிற இடத்துல வந்து லைன் எடுத்து அங்கே வந்து உங்களுக்கு விதையை போடுவாங்க. விதையை போட்டதுக்கப்புறம் அதை மெதுவாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கட்வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சிகள் வந்து அந்த வேரையோ இல்லை மேலே முளைச்சி வர பயிரை வந்து கட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபென்வால்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அது தழைச்சி வந்ததுக்கப்புறம் வீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது வந்து கையிலேயே வந்து களை எடுத்தாலும் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அதுக்கான ஒரு களைக்கொல்லி மருந்து போடுவாங்க. 2 விதமாக பண்ணுவாங்க. ஆள் வச்சு கூட களை எடுப்பாங்க, இல்லைன்னா அதுக்கான களைக்கொல்லி மருந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் உரம் போட்டு ரெகுலராக வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே கேரட் வந்து உங்களுக்கு விளைஞ்சிடும். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஐ சைட் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களுக்கும் சரி, கண் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் கேரட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேரட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் இருந்தாலும் டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் இது வந்து டைஜஷன் பிரச்சனை இருந்தால் இது சரிப்படுத்தும் கேரட்டை. அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து ரிமூவ் பண்ணி ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்தையும் வந்து நல்லா பார்த்துக்கும். அதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் வந்து சுருக்கமாகவோ ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராத மாதிரி உங்களுக்கு இந்த கேரட் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேரட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கேரட்டோட பெனிஃபிட்ஸு, கல்டிவேஷனு இப்போ எப்படி வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நீரின்றி அமையாது உலகு. நன்றி, வணக்கம்.